இன்றைக்கி நம்ம கேப்சிகம் வச்சுட்டு 4 விதமான ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். சூடாகிடுச்சுங்க. 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. கடுகு உளுந்தம் பருப்பு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். வெந்தயம் 1 டீஸ்பூன் அளவுக்குங்க, இல்லை 1/2 டீஸ்பூன் அளவு கூட எடுத்துக்க. இஞ்சிங்க பொடியாக நறுக்குனதுக்கு, பூண்டு நறுக்குனதுங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூனுக்கு சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருங்க. பச்சை மிளகாங்க, கருவேப்பிலை போட்டுக்கிறேன். தக்காளி பழுத்ததாக எடுத்துக்கோங்க. நான் 2 தக்காளி எடுத்துருக்கேன், வெட்டி போட்டிருக்கேன். உப்பு போட்டுக்கிறேன். இப்போ தக்காளி வதக்கிருந்துங்க. கேப்சிகம் நான் போட்டுக்கிறேன். பொடியாக வெட்டி வச்சுருக்கேங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேங்க. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேங்க, எடுத்துருக்கேங்க. சாம்பார் பொடிங்க, காஷ்மீர் மிளகு பொடி பொடிங்க, உரப்புக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடிங்க. இது எடுத்து வச்சுருக்கேங்க, நான் ஊற்றிக்கிறேன். நீங்கள் வேணால் அப்படியே அரைச்சி பேஸ்ட்டாக கூட போட்டுக்கிறேன். மசாலாவும் கேப்சிகம் இப்படி பின்னி இருந்தாங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு சாதத்தில் பிணைஞ்சி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க. நான் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ அதுக்கு நான் ஒரு 3 முட்டை எடுத்துருக்கேன். முட்டையை உடச்சி எடுத்துக்கலாம். வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கேப்சிகம், கொஞ்சம் தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கேரட், கொஞ்சம் பச்சை மிளகா காரத்துக்கு. இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன், ஜீரகத்தூள், பெப்பர், உப்பு தேவைக்கு. இதை இப்போ நல்லா நான் கலந்து எடுத்துக்கிறேன். வச்சுட்டு சூடாயிடுச்சு, அதில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 16 கேப்சிகம் வச்சுட்டு முட்டையை ஊற்றிக்கிறேன். இது மேலே நம்ம பன்னீர் தூவி கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இதுலேயும் ஊற்றிக்கலாம். திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இது நம்ம எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் நம்ம குட்டீஸ்களுக்கு செஞ்சுட்டோங்க. இது கூட நமக்கு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடான கடுகு உளுந்தம்பருப்பு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். கடுகு ஜீரகம் வெடிச்சிருச்சு. இப்போ அது கூட வெங்காயம் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா, கருவேப்பிலை. இப்போ அதை வதக்கி விட்டுக்கலாம். வதக்கிட்டு கொஞ்சமாக தேங்காய் துருவுன்னு எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள், அதையும் சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ அது கூட கொஞ்சமாக ஒரு கேப்சிகம் எடுத்து நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன், பொடியாக நறுக்கி, அதையும் சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான சேர்த்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். ஓப்பன் பண்ணிக்கலாம். இதை இப்போ நல்லா சிம்மிலே போட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கிறலாம். இப்போ அவ்வளோதான், அருமையான கேப்சிகம் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க. நம்ம எப்பயும் போல் ஒரே மாதிரி பொரியல் பண்ணாமல் இந்த மாதிரி கேப்சிகத்தில் நீங்கள் பொரியல் பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க, அடிச்சிக்கவே முடியாது. ஒரு காரக்குழம்பு இந்த மாதிரி வைக்கும்போது நம்ம இந்த மாதிரி பொரியல் எடுத்துக்கிறலாங்க. வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பொடியாக நறுக்குனது அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம், முட்டைக்கோசு, வெங்காயம், கேப்சிகம் இதெல்லாம் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, காரத்துக்கு ஒரு மிளகாய். இதை உப்பு சேர்த்து வதக்கிடலாம்.
இப்போ இதில் நம்ம சாதத்தை சேர்த்துக்கலாம். சாதத்தில் உப்பு போட்டு தான் வடிச்சிருக்கோம், இருந்தாலும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு கம்மியாக சேர்த்துக்குங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு தக்காளி சாஸ் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், இந்த பெப்பர் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கம்மியாக கரம் மசாலா சேர்த்துக்குங்க, வந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, அருமையான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். எப்பயும் ஒரே மாதிரி சில்ட்ரன்ஸுக்கு நம்ம லஞ்ச் பாக்ஸ் கொடுக்காம இந்த மாதிரி ஒரு முறை நல்லா ஒரு வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் செஞ்சு கொடுத்தீங்களாக்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரே மாதிரி போர் அடிக்கும் இல்லையா? இந்த மாதிரி ஒரு லஞ்ச் பாக்ஸுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகலாங்க, செஞ்சு கொடுத்து விட்ருலாம் சில்ட்ரன்ஸுக்கு. இப்போ கொஞ்சம் நம்ம மல்லி இலை தூவிக்கலாம். நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் டேஸ்ட்டு குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.